ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி டேஸ்டியான சைட் டிஷ் தாங்க செய்ய போகிறோம் பன்னீரை வச்சு. இது பார்த்தீங்கன்னா பன்னீர் கீ ரோஸ்ட் மசாலா செமி கிரேவியோடு சேர்த்து தாங்க செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்குறேங்க. இதில் 4 வரமிளகா போட்டுக்கலாம். காற்றுக்கேற்ப மாதிரி சேர்த்துங்க. கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். இது வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்துடலாம். ஒரு டீஸ்பூன் மல்லி, 3/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3/4 டீஸ்பூன் சோம்பு, 3/4 டீஸ்பூன் ஜீரகம். இதுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கலாங்க. கருக விடக்கூடாது, பார்த்துங்க. 4லேருந்து 5 லவங்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கோம். நல்லா உங்களுக்கு வாசனை இருக்கும். இது நல்லா வறுபட்டதும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதும் அரைச்சிக்கணுங்க. இது பாருங்கள், நம்ம புளி எடுத்துருக்குறோம். சின்ன நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம எடுத்துருக்குறோம் சைஸு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கும். பன்னீருக்கு நல்லா க்யூபாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டாச்சு. இது வறுத்துக்கலாங்க. நெய் எண்ணெயிலையும் வறுக்க முடியும். இதுக்கு நம்ம 2 பக்கமும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் டேர்ன் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாங்க. அதிகமாக டைமுக்கு விடக்கூடாது. ஸ்லைட்டாக கோல்டனாக ஆகக்குள்ளேயே எடுத்துடலாங்க. இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கீ ரோஸ்ட் போட்டிருக்கிறேங்க. சிக்கனை வச்சு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். கீழே உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. பாருங்கள், 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. எடுத்துடலாம். ரொம்ப நேரம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும், லப்பராட்டம், பார்த்துங்க. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னான்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், அதே நெய்க்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நெய் நம்ம வேறு ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் மறுபடியும் கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நீங்கள் நெய்யோட எண்ணெயை கொஞ்சம் சேர்த்தே செய்யுங்க, நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்சிடுச்சு. இதில் வெங்காயத்துக்கு 1 வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம நல்லா வதக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம அரைச்சிக்கணும். இது பார்த்தீங்கன்னா கோஸா ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் இஞ்சி பூண்டு எடுத்துருந்தேங்க. இஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 சின்ன பீஸ் எடுத்துக்கிட்டேன். பூண்டு ஒரு 6லேருந்து 7 பூண்டு பல் நம்ம எடுத்து வச்சுருந்தா இந்த புளிக்கு நல்லா கெட்டியாக கரைச்சிக்கிட்டேங்க. ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது. இதுக்குமே அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அறுபடணும். ஃபஸ்ட்டில் நம்ம எல்லாம் அரைச்ச பிறகு இந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டு அரைக்கக்குள்ளே நல்லாவே மசாலாவும் அறுபடுங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். கொஞ்சமாக இதில் கறி லீஃபும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து தாங்க இதுக்கு அரைச்சோம். மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கலாம். கொஞ்சம் இதில் தண்ணி போட்டு ஊற்றிக்கிறேன் ஜெக்லேருந்து. தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக கரியாட லீஃபும் சேர்த்தாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள்,
ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் காற்றுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துங்க. மதியம் வந்து நம்ம வந்து மிளகாய் போட்டிருக்கிறோம் பார்த்துங்க. இதில் தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 150 ml இருக்கும் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். அதிகமாக வந்து தண்ணி போடாதீங்க. கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்தாச்சு. இதுக்கு நல்லா நம்ம வந்து கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயும் வந்து பிரிஞ்சு வந்துச்சு. நல்லா வந்து நம்ம வந்து கொதிக்க வச்சுருந்தோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு வந்து நம்ம இதுக்கு வந்து நல்லா கொதிக்க வச்சுருந்தோம். இதில் போட்டு அந்த புளி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். 1 டீஸ்பூன் வெல்லம், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீருக்கு இதில் வந்து சேர்த்துக்கலாங்க. இதுக்கே கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நம்ம இதில் கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீஃபும் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு தெரியுது, நல்லாவும் இருக்குங்க. கொஞ்சமாக வந்து நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து புளி வந்து நம்ம போட்டோம் இல்லைங்களா, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு வந்து போடணுங்க. நான் வந்து சின்ன நெல்லிக்காய்ன்ட்டு சொல்லிட்டேன். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ சர்வ் பண்ணலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத வந்து ஒரு லைக் போடுங்க. இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தியோட தோசையோட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இது வந்து தேங்காய் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட முடியுங்க, நெய் சாதத்தோடையும் சாப்பிட முடியுங்க. கீழே தேவைன்னா லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைல் வந்து சேரும். என்ஜாய் ஃபுட்.